Hi friends, welcome back our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சமோசா அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல ஆயில் கொஞ்சமா சேர்த்துட்டு சோம்பு பொரிய விட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கையால் நல்லா இப்படி மசிச்சு சேர்த்து விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டஃபிங் தயாராகிருச்சு. இப்போ மாவு இப்போ ரெடியாக இருக்குது. அதை நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிடலாங்க ரவுண்ட் ஷேப்பில். கொஞ்சமாக மைதா மாவு போட்டுட்டு நல்லா சப்பாத்தி கட்டையில் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பெருசாக தேய்ச்சிக்கலாங்க. இப்போ எல்லாம் தேய்ச்சாச்சுங்க, ரெடியாக இருக்குது. தவா ஹீட் பண்ணி அதில் நம்ம ஈரப்பதம் போகிற அளவுக்கு 2 சைடு திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓரமாக இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கட் பண்ணாமல் அப்படியே செஞ்சோம்னா கரெக்டாக மடிக்க வராது. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரே சேஃபாக சதுரமாக வச்சுக்கிறணும். இப்போ இதில் சென்டராக கட் பண்ணிக்கலாம். 2 ஷீட்டு வரும். ஒரு ஷீட்டில் இப்போ ஸ்டஃபிங் வச்சிடலாம். வச்சுட்டு முக்கோண ஷேப்பில் மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இது ஒட்டுறதுக்காக மைதா மாவு கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தடவி ஒட்ட வச்சுக்கலாம். ஓரங்கள்லாம் நல்லா மைதா மாவை இந்த மாதிரி பண்ணோம்னா வெளியில் வராமல் இருக்கும் ஸ்டஃபிங். அதுக்காக பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. சமோசா பொரிச்சு எடுத்துடலாங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே சமோசா போட்டுடலாம். ஒரு சைடு லைட்டாக செவந்ததுமே திருப்பி போட்டுக்கிறணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரமே எடுத்துடணும். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான சமோசா தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.